இது அனைத்தையும் விட சத்தான ஊசி. ஓம் சாந்தி. எப்படி அரசாங்கம் சேமிப்பு திட்டத்தை உருவாக்குகின்றது, அதேபோல இங்கே சர்வசக்தி வாய்ந்த அரசாங்கம் கூட இப்பொழுது குழந்தைகளை சேமிப்பு திட்டத்தை உருவாக்க கட்டளையிடுகின்றது. செலவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்பொழுது கொடுப்பதை தொடருங்கள், ஆனால் எதுவும் பெறுவதற்கு இன்னும் பாக்கி இல்லையே என்று தந்தை கேட்கின்றார். அப்படி அது பாக்கி இருந்ததென்றால் அது நிரூபணமாகி விடுகின்றது, அதாவது தந்தை முழு ஆஸ்தியையும் கொடுக்கவில்லை என்று. ஆனாலும் கூட தந்தை எதையுமே அவருக்காகவே வைத்து கொள்வதில்லை. அவர் உங்களுக்கு உங்களுடைய முழு ஆஸ்தியையும் ஒரு நொடியில் கொடுத்து விடுகின்றார். அதாவது எதுவுமே பெறுவதற்கு பாக்கி இல்லை. ஆதலால் இப்பொழுது உங்களுக்கு எப்படி சேமிப்பது என்று தெரியுமா? அல்லது நீங்கள் செலவு செய்யும் பழக்கத்தை உருவாக்கி விட்டீர்களா? தந்தை சொல்கின்றார், நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள், எப்படி அவர்களுக்கு சேகரிப்பது என்று தெரியவில்லை. அவர்களால் சேகரிக்க முடியவில்லை. மேலும் அவர்கள் செலவழிக்கும் பழக்கத்தை உருவாக்கி விட்டார்கள். ஆதலால் கடனில் சென்று விடுகின்றார்கள். இங்கே கூட எப்பொழுது நீங்கள் அனைத்து சக்திகளையும் செலவிட்டு விட்டீர்களோ அப்பொழுது நீங்கள் சொல்கின்றீர்கள், அந்த தாதி, இந்த தீதி அல்லது பாப்தாதா ஏதாவது எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கடனில் எடுத்து விடுகின்றீர்கள், வட்டிக்கு எடுத்து விடுகின்றீர்கள். முதலில் நீங்கள் நினைக்க வேண்டும், யாருடைய குழந்தைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று. நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களுக்கு, அதாவது எல்லையற்ற பொக்கிஷங்களின் அதிகாரியின் குழந்தைகள். உங்களுக்கு இந்த போதை இருக்கின்றதா? எப்பொழுது நீங்கள் அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்களோ பிறகு எல்லையற்ற பொக்கிஷங்களுக்கு குழந்தைகளாக கூட ஆகிவிட்டீர்கள். பிறகு நீங்கள் வட்டிக்காக மற்றவர்களிடம் ஏன் சக்திகளை எடுக்கின்றீர்கள்? அது என்னவென்று கூறப்படும்? புத்திசாலித்தனமா? நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக ஆகிவிட்டீர்களா என்ன? நீங்கள் உங்களுக்கு சேமிப்பு திட்டம் செய்வதற்காக உங்களுக்கு வழிமுறைகள் தெரியுமா? எது மிகவும் சுலபமான மற்றும் மிகவும் உயர்ந்ததான வழிமுறையாக சேமிப்பதற்கு, அனைத்து சக்திகளையும் சேமிப்பதற்கு இருக்கின்றது? எப்படி நீங்கள் பட்ஜெட்டை உருவாக்குவீர்கள்? எப்பொழுது நீங்கள் முதலில் பட்ஜெட்டை உருவாக்குகிறீர்களோ பிறகுதான் சோதனை செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் பட்ஜெட்டை உருவாக்குவீர்கள்? அதன் மூலமாக தானாகவே சேகரிப்பு ஆகிவிடும். பட்ஜெட்டை உருவாக்குவது என்றால் ஒரு புரோகிராமை நிச்சயப்படுத்துவது, அதாவது ஒவ்வொரு நொடிக்கான புத்திக்கான புரோகிராம், வார்த்தைகளுக்கான புரோகிராம் மற்றும் செயல்களுக்கான புரோகிராம். எப்பொழுது நீங்கள் பட்ஜெட்டை உருவாக்குகின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள், அதாவது நீங்கள் ஒரு சிறு தொகை மட்டுமே நான் செலவழிப்பேன் என்று நீங்கள் ஏற்பாடுகள் செய்து விடுவீர்கள். பிறகு உங்களது செலவு கூட அதன்படி உருவாகின்றது. அப்பொழுதுதான் உங்களது காரியம் மிகவும்
வெற்றிகரமாக முடிவடைந்து விடுகின்றது பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு. ஆகையால் நீங்கள் பட்ஜெட்டை செய்வது என்றால் அமிர்த வேளையில் எழுந்திருந்து உங்கள் புத்திக்கு ஒரு பிளானை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதாவது என்ன நீங்கள் புத்தியில் நினைவு செய்ய போகிறீர்கள், என்ன வார்த்தைகளை உபயோகிக்க போறீர்கள் மற்றும் என்ன செயல்களை செய்ய போறீர்கள். அப்படி நீங்கள் ஒரு டைரியை செய்ய வேண்டும். அதாவது 3 விஷயத்துக்கும் ஒரு டைரி தினமும் செய்ய வேண்டும். அதாவது டைரி செய்த பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். அதாவது எந்த காரியம் நீங்கள் டைரியில், அதாவது புத்திக்கான காரியமாக இருக்கட்டும், வார்த்தைகளுக்கானதாக இருக்கட்டும், செயல்களுக்கானதாக இருக்கட்டும், என்ன நீங்கள் டைரியில் எழுதிவிட்டீர்களோ அதை நீங்கள் காரியத்தில் செய்து விட்டீர்களா என்று சோதனை செய்ய வேண்டும். அல்லது பட்ஜெட்டில் ஒரு விதமாக இருக்கின்றது, பிளான் வேறு விதமாக ஆகிவிட்டது. அப்படி இல்லை. ஆகையால் மிகவும் சுலபமான வழி அனைத்து சக்திகளையும் சேகரிப்பதற்காக என்னவென்றால், பிளான் செய்து உங்களது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை ஒவ்வொரு நாளும் பிளான் செய்து செய்ய வேண்டும். அப்படி அமிர்த வேளையில் நீங்கள் புத்திக்கு என்ன நிச்சயம் செய்து விட்டீர்களோ அதில் பிஸியாக இருப்பீர்கள். முழு நாளுமே பிஸியாக இருப்பீர்கள். பிறகு அனைத்து வீணானவைகளும் முடிந்துவிடும். அப்படி வீணானவைகளை முடித்து விட்டீர்கள் என்றால் தான் நீங்கள் சக்திசாலியானவராக ஆக முடியும். அதற்காக முதலில் வீணானவைகளை முடித்து விடுங்கள். உங்களது புத்தியை பிளான் செய்யும் புத்தியாக ஆக்கிவிடுங்கள். அப்படி உங்களது புத்தியை பிளான் செய்யும் புத்தியாக ஆக்கிவிட்டால் தான் உங்களுக்கு அனைத்து சக்திகளும் சேகரிக்கப்படும். அல்லது அனைத்து சக்திகளும் வீணாக செலவழிந்து போகும். அப்படி உங்களது வீணானவைகளின் கணக்கு முடித்து விட்டீர்கள் என்றால் தானாகவே சேமிப்பு செய்ய முடியும். வீணானவைகளை முடிப்பதற்காக தினமும் டைரி எழுதுங்கள். உங்களது நேரத்தை நிச்சயப்படுத்தி என்ன விசேஷமான எண்ணங்கள் நீங்கள் உங்களது புத்தியில் நாள் முழுவதும் வைக்கப் போகிறீர்கள் மற்றும் என்ன வார்த்தைகளை நீங்கள் நாள் முழுவதும் உபயோகப்படுத்த போகிறீர்கள். அப்படி இதை நிச்சயப்படுத்தினீர்கள் என்றால் உங்களது எனர்ஜி கூட வீணானவைகள் மற்றும் சாதாரணவைகளில் வீணாகாமல் சேமிப்பாகிவிடும். யார் எதையும் வீணாக்கவில்லை என்றால் அவர்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். யாராவது ஏதாவது வீணாக்கி விட்டார்கள் என்றால் அவர்கள் எப்படி சிறந்தவர்களாக ஆக முடியும்? அனைத்தையும் பாருங்கள். மேலும் உங்களது சேமிப்பு திட்டத்தை அதிகரியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்களாக ஆக முடியும். இப்பொழுது உங்களுக்கு மாஸ்டர் படைப்பவராக ஆவதற்கு சக்தி கிடையாது. மேலும் உங்களது படைப்புகளை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. அப்படி நீங்கள் மாஸ்டர் படைப்பவர் ஆகவில்லை என்றால் வேற என்ன ஆவீர்கள்? அப்படி உங்களுக்கு யாரையாவது பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறகு உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகையால் மாஸ்டர் படைப்பவர் ஆவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு படைப்பாக ஆகிவிடுகின்றீர்கள். ஆனால் உங்களுக்கும் மாஸ்டர் படைப்பவராக வேண்டும் அல்லவா? ஆதலால் வெறுமனே இந்த 2 வார்த்தைகளை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது முதலேயே சொல்லப்பட்டது, நியாயம் மற்றும் விளையாட்டு என்ற இந்த 2 வார்த்தையையும் உங்கள் விழிப்புணர்வில் சதா காலம் வைத்திருங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு சேமிப்பு திட்டம் பிறகு ஏற்பட முடியும். பிறகு உங்களது எண்ணங்கள், நேரம் மற்றும் சக்திகளை வீணாக்காமல்
சேமிப்பில் சேமிப்பாகிவிடும். அதற்காக வெறுமனே நீங்கள் இந்த மரியாதையை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் ஏதாவது செய்வேன் என்று. ஆனால் உங்களுக்கு இந்த மரியாதையை வைக்க முடியவில்லை. தினமும் காண மரியாதை. நீங்கள் ஒரு மாதம் விடாமுயற்சியுடன் அதை செய்து முடிக்கிறீர்கள். பிறகு மாயா வந்து விடுகின்றது. மாயா உங்களது அதனுடைய வேலையை செய்து உங்களை சுயநலமில்லாமல் சுயநினைவில்லாமல் ஆக்கிவிடுகின்றது. அப்படி அதற்காக என்ன செய்வது? யாராவது சுயநினைவு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஊசி போடப்படும். அல்லது ஆபரேஷன் செய்யப்படுகின்றாரோ அப்பொழுது பேஷண்ட்டுக்கு ஊசி போடப்படும். ஆகையால் நோயாளி எந்த ஒரு உணர்வையும் இல்லாமல் இருப்பார். எப்பொழுது நீங்கள் உணர்வீர்களோ, அதாவது ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் உங்களை நினைவில்லாமல் ஆக்கிவிடுகிறது என்றால், அதாவது மாயை உங்களை உணர்வில்லாமல் ஆக்கிவிடுகின்றது என்றால், பிறகு என்ன ஊசி உங்களுக்கு தேவைப்படுகின்றது? நீங்கள் கவனம் வைக்கிறீர்கள், மேலும் சோதனையும் செய்கின்றீர்கள். ஆனால் கூடவே உங்களது மரியாதையை சோதனை செய்ய வேண்டும். அதாவது முழு சக்திகளையும் பவர் ஹவுஸிடமிருந்து அமிர்த வேளையில் தினமும் எடுக்கின்றீர்களா? இதுதான் மிகவும் சத்தான ஊசியாகும். அப்படி உங்களது இணைப்பு தந்தையுடன் அமிர்த வேளையில் இருந்ததென்றால், நீங்கள் மாயையின் நினைவில்லாமல் ஆக்குவதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நாள் முழுவதும். இந்த ஊசிதான் இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றது. நல்ல இணைப்பு இருக்க வேண்டும். அது அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் எழுந்திருந்து உட்கார மட்டும் செய்கிறீர்கள், அப்படி இல்லை. ஆனால் உங்கள் இந்த எழுந்திருக்கும் மரியாதை மற்றும் உட்கார்ந்திருப்பது மற்றும் உங்களது இணைப்பு மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகின்றதா? அப்படி நீங்கள் ஒரு ஊசி எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு சக்திகளின் அனுபவமும் இல்லை என்றால், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஊசி அதனுடைய வேலையை செய்து முடிக்கவில்லை. அப்படி என்றால் அமிர்த வேளையில் இணைப்பின் மூலம் அனைத்து சக்திகள் மற்றும் பிராப்திகளின் அனுபவம் ஏற்பட வேண்டும். இதுதான் அனைத்தையும் விட சத்தான ஊசியாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.